ஹே சிங்கூஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராயல் அப்ஸ்ட்ராக்ட்ல எபிசோட் நம்பர் 8 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ளாடி போவாங்க. அங்கே பாம்பு வெடிச்ச மாதிரி இருந்திருக்கும். கடகடன்னு இந்த மந்திரி போயிட்டு கதை ஓப்பன் பண்ண ஹீரோ தும்மிக்கிட்டே இருமிக்கிட்டே புகையோடி வெளியில் வராங்க. நீ எப்படி இருக்க, உனக்கு எதுவும் ஆயிலையும் கேட்குறதுக்கு எனக்கு எதுவும் ஆகலை, ஆமாம் இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு மந்திரி சொல்கிறாங்க, இவரு தான் கன் பவுடரை பற்றி படிச்சுட்டு இருக்காரு. நிறைய தடவை அவர் கன் பவுடரை வச்சு நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதில் தோத்துக்கிட்டே இருக்காரு. 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் கன் பவுடரை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாமே, இவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காருன்னு உடனே அந்த மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆமாம் ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஆனால் என்ன என்னால் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியலை, அதனால தான் இதை இன்னும் நான் கண்டுபிடிக்காமல் வச்சுருக்கேன்னு. ஹீரோவும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, என்னால் இதை சரி பண்ண முடியும்னு. உடனே அவங்களும் எனக்கு எத்தனை வயசாச்சு ஆனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது, உங்களோட வயசுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறதுக்கு அதெல்லாம் என்னால் முடியும், நீங்கள் கொஞ்சம் மூங்கிலோட குழாய் இருக்குல்ல அதை மட்டும் கொண்டு வாங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கு அந்த மாதிரியும் இல்லை நம்ம உப்பு செய்கிறதுக்காக தானே இங்கே வந்தோம், வா உப்பு போய் பார்க்கலாம், இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு. ஹீரோவும் கொஞ்ச நேரம் தான் ஆகும், ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளாடி நான் இதை முடிச்சிருவேன், எனக்கு மூங்கிலோட குழாய் மட்டும் கொண்டு வாங்க, அது போதும் அப்படின்னு உள்ள கதவை போட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் பேலஸ்ல அரசர் கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாஸையுமே மந்திரிகள் கிட்ட காட்டுறாங்களா. அவங்க எல்லாருக்கும் பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணா குழந்தைங்க ஊனமா பிறப்பாங்களா அப்படின்னு. அதுலயும் ஒரு மந்திரி சொல்றாங்க, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம், அவளுக்கு பிறந்த குழந்தை ஊனமா பிறந்துச்சு, கொஞ்ச நாளையில இறந்து போயிடுச்சு, எங்களுக்கு ஏன் எதுக்கு அப்படின்றது புரியாமலே இருந்துச்சு, நிறைய பேருக்கு குழந்தைங்க பிறக்கும் போதே இறந்து பிறந்தாங்க, இது எல்லாத்தையும் காரணம் இதுதானா, ஐயோ என் லைஃப்ல நான் தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேனே, என் ஃபேமிலிக்கு நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு உருகி பேசிட்டாங்க. அப்போ எல்லாருமே இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறதுக்கு அரசரும் ஹீரோ சொல்லி தான் இந்த மாதிரி நாங்கள் விசாரணை செஞ்சோன்னு சொன்ன உடனே மறுபடியும் ஹீரோவா அப்படின்னா அங்கிள் மந்திரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அரசு சொல்கிறாங்க, வேற எதுவும் பண்ண முடியாது, ஃபேமிலிக்குள்ளே இனி மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், நம்ம நாட்டில் யாருமே ஃபேமிலிக்குள்ளே இனி மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு ஒரு லாவே கிரியேட் பண்ணணும்னு எல்லாருமே ஆமாம் இதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நாட்டில் பெரிய வெடி சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு கேட்டோடனே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஒரு மந்திரி கிளம்புறாங்க. அரசரும் நீங்கள் எல்லாரும் போய் சாப்பிடுங்க, நீங்கள் மட்டும் நில்லுங்க அங்கிள் மந்திரி அப்படின்னு அங்கிள் மந்திரியை மட்டும் நிற்க சொல்லிட்டு வேற எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அரசு சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நீங்கள் கிட்ட சொல்லும்போது நாங்கள் அவளுக்கு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, அதனால சும்மா கதை கட்டி விடுறா அப்படின்னு நினச்சோம், ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்க தெரியுது, இதுக்கப்புறமாவும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டோடனே அங்கிள் மந்திரியும் இல்லைனா மட்டும் இவன் கல்யாணம் பண்ணி அப்படியே கொடுத்து கிழிச்சிருவான் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு, ஆமா நீங்க சொல்றது கரெக்டா அரசரே, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதில்லாத விஷயத்த நம்ம செய்யக்கூடாது, அதனால பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு விட சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வெளியில இருந்து மந்திரி வந்து சொல்றாங்க, ஹீரோ தான் உங்களை பாக்குறதுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் அந்த வெடி சத்தத்துக்கு காரணம்னு. அரசரும் ஐயோ இவனோடி அப்படின்னு வெளியில போறாங்க. இந்த அங்கிள் மந்திரிக்கு ஹீரோ எப்ப பார்த்தாலும் என்னோட விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டே இருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் இந்த தடவை அப்படின்னு வெளியில போறாங்க. வெளியில போய் பார்த்தா ஹீரோ மூங்கில் குழாய் இருக்குல்ல அதுல வெடி மருந்து வச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. இந்த சத்தம்லாம் வெளியில கேட்டுட்டு இருந்துச்சு, அது ஒன்னாலதான் நான் கேட்கறதுக்கு, ஆமா என்னாலதான் நான் கன் பவுடர் செஞ்சேன், ஆனா என்ன ரொம்ப நாள் கழிச்சு செய்யறதுனால கொஞ்சம் நிறைய போட்டு செஞ்சுட்டேன், அதனாலதான் வெடி சத்தம் ரொம்ப பெருசா கேட்டுச்சுன்னு. என்னடா நீ பேசிட்டு இருக்க, அரசர் முன்னாடி இப்படி பேசிட்டியா அப்படின்னு இந்த அங்கிள் மந்திரி இருக்காங்கல்ல அவங்க தோண்டி விடுறாங்க. ஹீரோவும் அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன்னு கேட்கறதுக்கு, நீ வெடிய வெடிக்க வச்சுட்டு அரசர் முன்னாடி தைரியமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அரசர் இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து உப்பு தயாரிச்ச மந்திரி இருக்காருல்ல அவரு ஓடி வந்து, அரசரே அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துடாதீங்க, கன் பவுடர் அவன் உருவாக்கி இருக்கான், இதை வச்சு நம்மளால இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும், ஆர்மில அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு பெருசா சொல்லிட்டு இருக்க. அரசர் மந்திரிமார்கள் எல்லாருக்குமே செம ஷாக்கு. அப்படியா அப்படின்னு எங்களுக்கு ஒரு டெமோ காட்டுன்னு சொல்றதுக்கு ஹீரோவும் நான் டெமோ காட்டுறதுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன், ஆனா இதை இங்க வச்சு நம்ம சோதிக்க முடியாது, இங்க வச்சு சோதிச்சோம் அப்படின்னா இந்த இடமே சின்ன பின்னமா நொறுங்கி போயிரும். அதுக்கு எல்லாருமே ஒரு சித்திரோண்டு கன் பவுடர் வச்சு உன்னால எப்படி அடிச்சு நொறுக்க முடியும், நாங்க நம்ப மாட்டேன்னு சொன்னோன்னே ஹீரோவும் அப்படியா நம்ப மாட்டீங்களான்னு கேட்கறதுக்கு அரசரும் ஆமா நம்ப மாட்டாங்க அப்படின்னா இங்கே வச்சு நீ இதை டெமோ காட்டுன்னு சொல்லு. ஹீரோவும் அப்புறம் நான் வார்ன் பண்ணலாம்னு சொல்லக்கூடாதுன்னு அங்கேயே திரிய பத்த வச்சு நிக்கிறாங்க. பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க, அப்புறமா அடிபட்டுச்சு இடிபட்டுச்சுலாம் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் அவர் சொல்லதை கேட்டு தள்ளி போயிட்டாங்க. ஆனா இந்த அங்கிள் மந்திரி இருக்காரு அவரு தள்ளி போட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு அங்கிள் மந்திரியும் இல்ல இவன் சும்மா பீலா விட்டுட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், எத்தனை போற நான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் நான் வார்ன் பண்ணலன்னு மட்டும் சொல்லாதீங்க திரிய பத்த வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க.
திரி எரியுது, நம்ம வெடி வெடிச்சோம் அப்படின்னா பாதி திரி எரிஞ்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடும்ல, சில வெடிகள் பொக்கு வெடியெல்லாம் அந்த மாதிரி பாதியிலே நின்றுடுச்சா. அங்கிள் மந்திரியும் பாத்தீங்கல்ல, நான் சொன்னேன்ல இவெல்லாம் வெத்த வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு டமால்னு வெடிச்சிருச்சு. அவ்வளவுதான், அங்கிள் மந்திரியை தூக்கி வாரி போட்டுடுச்சு. எல்லாருமே என்னடா இது அப்படின்னு பார்த்தா அந்த இடமே வெடிச்சு நொறுங்கிடுச்சு. ஹீரோ சொன்ன மாதிரியே தான் இருக்குது. அரசர் பார்த்துட்டு அங்கிள் மந்திரியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு அங்கிள் மந்திரியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கும் போது தான் ஹீரோ சொல்றாங்க, இதை போர்லலாம் யூஸ் பண்ணலாம், நம்ம அடுத்த நாட்டு படை வீரர்கள் கிட்ட சண்டை போட போகும்போது அவங்கள இதை வச்சு மிரட்டலாம், நிறைய கதவுகளை உடைக்கலாம், அவங்களோட வால் தூண் இருக்கும்ல, மதில் சுவர், அது எல்லாத்தையுமே இதை வச்சு இடிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க அரசர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரி இந்த விஷயத்த நீ சீக்கிரட்டா வச்சுக்கோ, யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு. அப்போ ஒரு மந்திரி இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அவங்க அந்த வெடியை வாங்கிட்டு இதை நான் பத்த வைக்க போறேன் அப்படின்னு பத்த வச்சுட்டு கையிலே வச்சிருக்காங்க. ஹீரோவும் இதை பத்த வச்சுட்டு கையில வைக்க கூடாது அப்படின்னு பிடுங்கி அப்படியே வானத்துல காலால மிதிச்சு பறக்க விட அது வானத்துல வெடியா வெடி. அது அப்படியே வான வேடிக்கை மாதிரி இருக்கா. அரசருக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. சோ ஹீரோவை அரசர் தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணிருக்க, உனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு எனக்கு தோணுது, உனக்கு என்ன வேணும்னு கேளு, எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு. ஹீரோவும் எனக்கு பெருசாலாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு ஹீரோயின் மட்டும் போதுன்னு உடனே அரசர் ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு ஷாக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, உடனே ஓகே சொல்லிட்டீங்கன்னு. அரசரும் இதை பத்தி ஆல்ரெடி நானும் ஹீரோயினோட அம்மாவும் பேசதான் செஞ்சோம், எங்க 2 பேருக்குமே ஓகே தானே. ஹீரோவும் அப்படின்னா ஹீரோயினுக்கு அப்படின்னு கேட்க அவளுக்கும் ஓகே தான், இல்லைன்னா நாங்கள் இதை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருப்போமான்னு. ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அரசரும் நீ உன் வீட்டில் போய் வெயிட் பண்ணு, நான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கான லெட்டரை அனுப்பி வைக்கிறேன், அரசு ஆர்டர் மாதிரி அனுப்பி வைக்கிறேன், நீ ஓகே மட்டும் சொன்னா போதும்னு. ஹீரோவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் வீட்டில் போய் வெயிட் பண்ண போறேன், கிளம்ப. அரசரும் ஒரு நிமிஷம் எங்க போயிட்டு இருக்க, இன்னும் பெரிய விஷயத்த நான் உங்ககிட்ட பேசிய முடிக்கலன்னு. அப்படி என்ன பெரிய விஷயம்னு கேட்கறதுக்கு இந்த பெரிய வீட்டுக்காரங்க எல்லாரும் இருக்காங்களே, அவங்க ஃபேமிலியோட பையங்க கவர்மெண்டோட எந்த ஒரு பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க உங்க ஃபேமிலியில, அது உனக்கு தெரியுமான்னு. ஹீரோவும் என் ஃபேமிலியில எதுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் தானே முடிவு பண்ணணும், அவனுங்களை யார் கேட்க போறான்னு. அரசரும் ஆனா வெய் ஃபேமிலி கிட்ட அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதனால உன்னோட ஃபேமிலி உன்னை என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அலோ பண்ணவே மாட்டாங்க, ஸோ அதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் அவனுங்க யாரு பிஸ்கோத்து, ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து கிளாஸ் ஷாப்ல பிரச்சனை பண்ணானுங்க, அதுக்கப்புறமே என் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ண போறானுங்களா, அவனுங்க மட்டும் வரட்டும், அவனுங்களை துவைச்சு தொங்க போட்டுருவேன்னு. அரசரும் நான் ஓம் பக்கம் நிப்பேன், உனக்கு என்ன பண்ண தோணுதோ அது எல்லாத்தையும் தைரியமா பண்ணுன்னு. ஹீரோவும் நிஜமாவே நீங்க எப்போ கணிக்க போறீங்களா ஹா 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 அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போக அரசர் சொன்ன மாதிரியே என்கேஜ்மெண்ட்டுக்கான ஆர்டர் வருது, அதை சந்தோஷமா ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது பெரிய ஃபேமிலிக்கு தெரிய வருது, பெரிய ஃபேமிலி ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த பக்கம் ஆன்ட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம், ஹீரோ நீ கல்யாணம் பண்ணிட்டு அரண்மனைக்கு போயிடுவ, அதுக்கப்புறமா என்ன தனியா விட்டுட்டு போயிடுவ தானேன்னு. அதுக்கு ஹீரோவும் யார் சொன்ன ஆன்ட்டி உங்களை தனியா விட்டு போவேன்னு, நான் எங்க போனாலும் உங்களை கூட்டிட்டு போவேன், அது மட்டும் இல்லாம நான் ஒரு மேன்ஷன் கட்டிட்டு இருக்கேன், அங்கதான் ஹீரோயினை கூட்டிட்டு போய் உட்கார வைக்க போறேன் கல்யாணம் பண்ணிட்டு, அங்க உங்களுக்கும் நான் தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீங்க என் கூட வரலாம், நான் உங்களை பத்திரமா பாத்துப்பேன், இவ்வளவு நாள் நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்கல்ல அதனால தானே. ஆன்ட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஆனா ஹீரோயின் என்ன கூட அலோ பண்ணுவாங்களான்னு கேக்குறதுக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம், அப்படியே அவ அலோ பண்ணல, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு. உடனே ஆன்ட்டியும் அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணி தோர்த்து விடலாம்னு நினைச்சியாடா, உனக்கு என்ன பார்த்தா பாரமா தெரியுதாடான்னு. ஹீரோ அப்படிலாம் சொல்ல வரல, நான் உங்களை காலம் முழுக்க வச்சு காப்பாத்துவேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகாட்டி கூட பரவாயில்லன்னு. ஆன்ட்டியும் அப்படின்னா எவனோ என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல வரியாடா அப்படின்னு மாத்தி மாத்தி பேசி சண்டை போட ஹீரோவுக்கு ஐயோ ஆன்ட்டி கிட்ட என்ன பேசுன்னு தெரியாம அங்கேருந்து ஓடி போறாங்க. ஆன்ட்டி ஆக்சுவலி காமெடி தான் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு, ஹீரோ தன்னை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்கன்னு சொன்னதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு வேலைக்காரங்க வந்து உங்களை பெரிய வீட்டுக்காரங்க பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால வெய் மேன்ஷனுக்கு நீங்க வரணுமானு. அதனால ஆன்ட்டியும் போறாங்க. அங்க போனோடனே பெரிய வீட்டுக்காரங்க எல்லாருமே உனக்கு ரூல்ஸ் தெரியாதா அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆன்ட்டி சொல்றாங்க ஆல்ரெடி உங்க எல்லாராலையும் தான் எங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய 8 பொண்ணுங்களை நாங்க வேற வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனா அவங்க கல்யாணம் பண்ணி போன இடம் எல்லாமே ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலி, அங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள நாங்க போய் பார்க்கணும்னா கூட 1 வருஷத்துக்கு மேலாவது ஒவ்வொரு ஃபேமிலியா போய் பார்க்கறதுக்காக, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க. ஆனா ஹீரோவோட ஃபேமிலியில ஹீரோவோட லைஃப்ல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஆல்ரெடி எங்க பொண்ணுங்களோட லைஃபை நீங்க நாசமாக்கிட்டீங்க, எங்க பையன் லைஃபை நாசமாக்குறதுக்கு நான் விட மாட்டேன்னு. உடனே எல்லாரும் என்ன இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்க,
நாங்க நினைச்சோம் அப்படின்னா எங்க ஃபேமிலியில இருக்க பசங்களை தானே உங்களோட ஃபேமிலியில இருக்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க, எல்லாரையும் ஒரே நேரத்துல டிவோர்ஸ் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஆன்ட்டிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. வெய்யோட லீடருமே ஆமா இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு, அரச ஃபேமிலில இருந்து யாரையாச்சும் நம்ம ஃபேமிலியோட பையன் கல்யாணம் பண்ணா அப்படின்னா ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பொண்ணுங்க எல்லாரையுமே டிவோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே ஆன்ட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா ஹீரோ கிட்ட போறாங்க. ஹீரோ என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு ஆன்ட்டி இந்த மாதிரி வெய் லீடர் கூப்பிட்டு விட்டாங்க, அவங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவனுங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பெரிய வீட்டுக்காரங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா, எங்க வீட்டு பொண்ணுங்களே டிவோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்களா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம், அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், அவங்க வீடு எல்லாத்தையும் எரிச்சிடுறேன் பாருங்க அப்படின்னு கிளம்பி போக ஆன்ட்டி காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல ஹீரோ நீ போக கூடாது, நீ போனா ஏதாவது தப்பாயிடும்னு. அதுக்கு ஹீரோவும் ஆன்ட்டி எல்லா விஷயத்துலயுமே நீங்க சொல்றதான் நான் கேட்கிறேன், ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கரெக்டா பண்ணுவேன் எல்லாத்தையும், நம்ம வீட்டு பொண்ணுங்களா அவங்க புள்ளி பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன், அவனுங்க இந்த மாதிரிலாம் இனி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானுங்க, வேணா பாருங்களேன் நம்ம கிட்ட வந்து அவனுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுற மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன், ஆன்ட்டி என்ன நம்புங்க நம்புங்க அப்படின்னு ஆன்ட்டியை விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆன்ட்டிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா பாம் எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு நேரா ஃபர்ஸ்ட் அந்த ஹூ ஃபேமிலி லீடர் இருக்கான்ல அவனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசல்ல பாம கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு இங்க இப்ப என்ன யாரு இருக்காங்க அப்படின்றத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, டோர் பக்கத்துல யாராவது நின்னீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தள்ளி போங்க, அதுக்கப்புறமா என்னோட கை போயிடுச்சு கால் போயிடுச்சு அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு எந்த கவலையுமே கிடையாது அப்படின்னு பாம கொளுத்தி விடுறாங்க. டமால்னு ஒரு சத்தம், அரசவை வரைக்கும் அந்த சத்தம் கேக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோ கதவை உடச்சிட்டு உள்ள கெத்தா நடந்து போறாங்க. என்னடா சத்தம் நம்ம வீட்டுல இருந்து வருது அப்படின்னு அந்த ஹூவோட லீடர் ஷாக்காக வேலைக்காரங்க போயிட்டு ஹீரோ என்னத்தையும் ஒண்ணு கொண்டு வந்தான், டோரை வெடிக்க வச்சுட்டான்னு சொன்ன உடனே இவங்க பயந்து போய் பார்க்க டோர் பொளந்து கிடக்குது. ஐயோ என் வீட்டு மெயின் டோரை என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் மெயின் டோரை மட்டும்தானே இப்போ உடைச்சிருக்கேன், இனி பாருங்க வீட்டையே பொளந்து கெட்ட போறேன் அப்படின்னு பாம்ப போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ என்ன பண்ண போறாங்க, இந்த பெரிய வீட்டுக்காரங்க எல்லாரும் ஹீரோட கல்யாணத்துக்கு எப்படி இனி ஓகே சொல்லுவாங்க, ஹீரோ எல்லாரையும் எப்படி சம்மதிக்க வைப்பாங்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.